சனி பெயர்ச்சி பலன்கள். மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து 12ஆம் இடமான போகஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைந்தார். சனிதான் நின்ற ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியான குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக கன்னி ராசியான சத்ருஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக தனுசு ராசியான பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதினால் பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும். சொத்துக்கள் விற்பனையில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும். அரசு செயல்களில் அலைச்சலுக்கு பின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பொருளாதார விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும். காலம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக கன்னி ராசியான சத்ருஸ்தானத்தை பார்ப்பதினால் நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும். முக்கியமான கோப்புகளில் கவனம் வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்கவும். எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும். பலதரப்பட்ட மக்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். செயல்பாடுகளில் இருந்த தடைகள் ஓரளவு குறையும். உற்பத்தி பணிகளில் இருப்பவர்கள் பாதுகாப்பு விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ளவும். கால்நடை வளர்ப்புகள் மூலம் சில மாற்றமான வாய்ப்புகள் உருவாகும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக தனுசு ராசியான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதினால் தந்தை வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். மனதளவில் புதுமையான சிந்தனைகள் பிறக்கும். வெளிநாட்டு பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உயர்கல்வியில் சில தெளிவுகள் ஏற்படும். திருப்பணி விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும். முன்யோசனையின்றி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் விஷயங்களில் சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளவும். சனி ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதனால் ராசிக்கு 12ஆம் இடம் என்பது ஏழரை சனியின் ஆரம்பமாகும். இது விரய சனியாகும். திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திடீர் செலவுகளால் கடன்கள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் சூழ்நிலை அடைந்து செயல்படவும். மறைமுக தடைகளால் செயல்பாடுகளில் சோர்வும் தாமதமும் ஏற்படும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை தலையிடுவதை குறைத்து கொள்ளவும். ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. பிற மொழி பேசும் மக்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். ஜாமீன் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. நெருக்கமானவர்கள் பற்றிய சில